வணக்கம் பிள்ளைகள். நாங்க இன்றைய தினம் பார்க்க போறது வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தால 11ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு நடைபெற்ற 2ஆம் தவணை பரீட்சை கணித பாட பரீட்சை வினாத்தால பார்க்க போறோம். அதுல பகுதி ஒன்றை தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். பகுதி ஒன்றுல உங்களுக்கு ஏற்கனவே நான் பகுதி ஒன்று தொடர்பாக விளங்கப்படுத்தி இருக்கிறேன். பகுதி ஒன்றுன்னு சொன்னா 2 மணித்தியாலம். அங்க பகுதி ஒன்று ஏ, பகுதி ஒன்று பி என்று சொல்லி 2 பிரிவுகள் இருக்கும். பகுதி ஒன்று ஏல மொத்தமாக 25 கேள்விகள் இருக்கும். 25 கேள்விகள் இருக்கும். அதுக்கு பிறகு பகுதி ஒன்று பியில 5 அமைப்பு கட்டுரை வினாக்கள் ஸ்ட்ரக்சர் கேள்விகள் இருக்கும். 5 ஸ்ட்ரக்சர் கேள்விகள் இருக்கும். இந்த 30 கேள்விகளுமே கட்டாய வினா. ஏன்னா 5 அடுத்தது இந்த 25 அவ்வளவுமே கட்டாய வினா. அவ்வளவுத்துக்குமே இத்தாளிலே விடையளிக்குக என்று சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்க தரப்பட்ட இந்த வினாத்தாளிலேயே விடையளிக்கணும். மேலதிக விடைத்தாள் ஒன்றையும் நினைக்க முடியாது. சரியா? ஓகே. அப்ப நாங்க அதுல முதல்ல 25 கேள்விகள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல முதலாக கேள்வியை பாருங்க. வேலை ஒன்றை செய்து முடிப்பதற்கு வேலை நாட்கள் கேள்வி. ஏன்னா பெரும்பாலும் முதலாவது கேள்வி எடுத்தோடனே முதலாவது கேள்வி வேலை நாட்கள் அல்லது தீர்வை இறைவரி. இதான் பெரும்பாலான பேப்பர்கள்ல வந்திருக்கேன். அப்ப முதலாவது கேள்வி வேலை நாட்கள். அப்ப வேலையிட அளவுக்கு என்ன சமன்பாடு படிச்சிருக்கிறோம்? நாங்க வேலையிட அளவுக்கு என்ன சமன்பாடு படிச்சிருக்கிறோம்? வேலையின் அளவு. வேலையிட அளவுக்கு என்ன சமன்பாடு? மனிதர்களின் எண்ணிக்கை. என்ன மனிதர்களின் எண்ணிக்கை தர நாட்களின் எண்ணிக்கை. மனிதர்களின் எண்ணிக்கையை நாட்கள் எண்ணிக்கையால பெருக்கினா வேலையிட அளவு வரும். சரியா? அவ கேள்வியை பாருங்க. கேள்வியில என்ன சொல்லப்பட்டிருக்கு? 8 மனிதர்களுக்கு 3 நாட்கள் தேவைப்பட்டதா? 8 மனிதர்களுக்கு 8 மனிதர்கள். அப்ப மனிதர்கள் எண்ணிக்கை 8, 3 நாள் தேவைப்பட்டிருக்கான். 3 நாள். அப்ப 8 3 24. 24 மனித நாட்கள். 24 மனித நாட்கள் தான் வேலையின் அளவு. வேலையிட அளவு. வேலையிட அளவு 24 மனித நாட்கள். சரியா? அவ்வேலையை 6 மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? அவ்வேலை என்று சொல்லியிருக்கு. அவ்வேலை என்றா எவ்வேலை? எவ்வளவு அவ்வேலை என்று சொன்னா? 24 மணி நேரம். 24. அதே வேலையே. அப்ப வேலையிட அளவு உங்களுக்கு தெரியும். 24 அதே அளவு வேலை. 6 மனிதர்கள். இப்ப மனிதர்கள் எண்ணிக்கை இப்ப 6ஆ மாறிட்டு. சரியா? ரெண்டு பேர் குறைஞ்சிட்டாங்க. 2 பேர் குறைஞ்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே எங்களுக்கு விளங்கணும். வேலையிட அளவுக்கு 2 பேர் குறைஞ்சிருக்காங்கன்னா நாள் கூடும். என்ன நாள் கூட போகுது. சரி பார்ப்போம். அப்ப பாருங்க பிள்ளைகள் 6 தர எக்ஸ் 6 தர எக்ஸ் 6 எக்ஸ் என்று வரப்போகுது. 6 எக்ஸ் 24. ஏன்னா அப்ப 2 பக்கம் 6ஆல பிரிச்சு விடுவோமா? 2 பக்கம் 6ஆல பிரிச்சு விட்டா 6 மாறும் பட்டுப்பட்டுரும். அப்ப எக்ஸ் 24 6ஆல பிரிச்சா எத்தனை வரப்போகுது? 4 நாட்கள். 4 சார். 4 நாட்கள். 2 பேர் வேலையை விட்டு நின்றுட்டாங்கல்ல. 2 பேர் வேலையை விட்டு நின்றுட்டாங்கண்டா அப்ப அவங்களோட வேலையும் சேர்த்து நம்ம தானே செய்யணும். அப்போ 3 நாள்ல முடிய வேண்டிய வேலை மேலதிகமா இன்னொரு நாள் வேணும். இப்ப இந்த கேள்வியில மேலும் எத்தனை நாள் தேவைன்னு சொன்னா என்ன விட போட்டிருப்பீங்க? மேலும் எத்தனை நாள் தேவை என்று சொல்லியிருந்தா என்ன விட போட்டிருப்பீங்க? ஒரு நாள்னு ஒரு போட்டிருப்பீங்க. நாள் ஒரு நாள் தேவை. வெரி குட். 3 நாள்ல முடிக்க வேண்டிய வேலை இப்போ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டிருக்கு. அப்ப மேலும் கடைசி வரியில ஆகவே மேலும் ஒரு நாள் தேவை என்று சொல்லி போட்டிருப்பீங்க. சரியா? இதை இப்படி மாத்தி கேட்கலாம். இப்ப அதே வேலையை என்று கேட்டிருந்ததல்லோ, அதே வேலையை 6 பேர் முடிக்கணும்னே 24 கண்டுபிடிச்சீங்க. இப்ப 24 போட்டுட்டீங்க. இந்த வேலையை போல 2 மடங்கு வேலையை என்று சொல்லியிருந்தா இந்த இடத்துல என்ன போட்டிருப்பீங்க? 24க்கு பதிலா 2 மடங்கு வேலைன்னா 48. 48 மனித நாட்கள்னு போட்டிருப்போம். அரைவாசி வேலை. இதே போல அரைவாசி வேலைன்னு சொன்னா என்ன போட்டிருப்பீங்க? அரை மடங்கு வேலை 12. போட்டிருப்பீங்க. சரியா? அப்ப இதுல இப்படி டைப்பா மாத்தி மாத்தி கேட்கலாம். அப்ப எப்படி வந்தாலும் செய்வீங்க இல்லையா? 2வது கேள்வியை பாருங்க. 2வது கேள்வி எல்லாத்தையும் பேப்பர் இருக்கு. இருந்தாலும் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன். 2வது கேள்வியை பாருங்க. முக்கோணிகள். முக்கோணிகள் கோணங்கள், புறக்கோணங்கள், நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள், ஒரு சமபக்க முக்கோணிகள், 2 இரு சமபக்க முக்கோணிகள் தீட்டம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்படி எல்லாமே தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு முறையில செய்து கொள்ளலாம். ஏதாவது ஒரு முறையில ஒரு கேள்வி செய்யறதுக்கு ஒரு முறைதான் இல்லை. எக்கச்சக்கமான முறைகள் இருக்கு. சரியா? அப்ப எக்ஸின் பெருமானத்தை காணட்டும். எக்ஸின் பெருமானத்தை காணணும். ஓகே தானே?
அப்ப இங்க பாருங்க, இது 130. அப்ப இந்த அடுத்துள்ள கோணம் ஒரு நேர்கோட்டுல அடுத்துள்ள கூட்டுத்தொகை எவ்வளவு? நேர்கோட்டுல அடுத்துள்ள கோணம் 180 சார். முக்கோணின் அகக்கோண கூட்டுத்தொகை எவ்வளவு? முக்கோணின் அகக்கோண கூட்டுத்தொகை எவ்வளவு? அது எவ்வளவு? 180 சார். நேர்கோட்டுல அடுத்துள்ள கோணங்களை கூட்டினா 180 வரும். சரியா? அப்ப இது 130 அடுத்தவர் எவ்வளவா இருப்பார்? அடுத்தது எவ்வளவா இருப்பார்? 50 சார். பாகையா இருக்கும். 50 பாகையா இருக்கும். ஏனென்றா 50ஐயும் 130ஐயும் கூட்டினா 180 வரும். சரியா? அப்ப நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 அடிப்படையில இவர் 50ஆக இருப்பார். இவர் 50ஆக இருப்பார். சரியா? படத்திலையும் போட்டுக்கொள்ளுங்க. படத்திலையும் போட்டுக்கொள்ளுங்க. சரியா? அப்ப இங்க பாருங்க, இதுல 2 கோடுகள் தரப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த 2 பக்கங்களும் சமம். அப்ப நீங்க படிச்ச சமம். கோணியின் 2 பக்கங்கள் சமனாயின் அந்த 2 பக்கங்களுக்கும் எதிரே உள்ள 2 கோணங்கள் சமன். சரியா? சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் சமன் என்று சோட்டா ரீசன் போடக்குள்ள எழுதலாம். சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் சமன். அப்ப இது 50 இருந்தா இவர் எவ்வளவா இருப்பார்? இந்த கோணம் எவ்வளவா இருப்பார்? 50 சார். 50 இருப்பார். சரியா? இப்ப இதை 2 முறையில செய்யலாம் இந்த கேள்வியை. என்னன்னு சொன்னா, இது புறக்கோணம், இது புறக்கோணம், அவருக்குரிய அகக்கோணம் இவர். இந்த அகக்கோணத்துக்கு எதிர்கோணங்கள் இந்த எக்ஸும் 50. சரியா? அப்ப இந்த எக்ஸையும் 50ஐயும் கூட்டினா எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? இந்த எக்ஸையும், சரியா, இந்த புறக்கோணத்துக்குரிய அகக்கோணம் இது. இந்த அகத்துக்கு எதிரில் இருக்கிற அகத்தெதிர்கோணங்கள், அகத்தெதிர்கோணங்கள் 50 எக்ஸ். அப்ப நீங்க படிச்சிருப்பீங்க புறக்கோண தேற்றம். புறக்கோணம் சமன் புறக்கோணம் சமன் அகத்து எதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை. அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை. அப்ப புறக்கோணம் 130, அவருக்குரிய அகக்கோணம் இந்த 50, அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை. அப்ப எதிரில் இருக்கிற இந்த 2 கோணத்தையும் கூட்டினா புறக்கோணம் வரும். சரியா? அப்ப 50 சக எக்ஸ், 50 கூட்டுப்படுது இல்ல, முன்னுக்கு பிளஸ் தானே, பிளஸ் 50 தானே. அப்ப இந்தியால என்ன செய்வார்? 130 இருந்து கழிப்படுவார். ஆகவே 80 பாகை என்று வரும். 80 பாக. வரும். இப்படித்தான் செய்யணும் இல்லையே. முக்கோணின் அகக்கோண கூட்டுத்தொகை எவ்வளவு? ஒரு முக்கோணத்துல 3 கோணத்தையும் கூட்டினா எவ்வளவு வரும்? 3 கோணத்தையும் கூட்டினா எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? 180 பாக சார். அப்ப 3ஐயும் கூட்டி விடுவோம். என்ன புறக்கோணத்தை மறந்துட்டு குழப்புது. சரியா? சின்ன வகுப்புல இருந்து படிச்சிருக்கேன் தானே, அகக்கோணம் 3ஐயும் கூட்டினா 180. அப்ப அதை பாவிக்கிறானு 50 சக 50 சக எக்ஸ், 50 சக 50 சக எக்ஸ். 3ஐயும் கூட்டினா என்ன வரும்? 180 சார். வரும். அப்ப 50 50 100, அங்கால சக எக்ஸ் சமன் 100. சரியா? 100 இந்த எக்ஸோட கூட்டுப்படுற 100 கூட்டுப்படுறார். அப்ப மற்ற பக்கம் கொண்டு போனா நம்ம கழிக்கலாம். சமனுக்கு மற்ற பக்கம் கொண்டு போனா கழிக்கலாம். அவை 180 100 போனா எத்தனை? 50 பாகை சார். 80 பாகை. ஓகே, சரி. ஓகேவா? சரியண்டா சரியா போட்டுக்கணுங்களா? சரியண்டா சரியா போட்டுக்கணும். மார்க்ஸுக்கு நான் பிறகுவா. சரியா? அடுத்த பாருங்க, வர்க்கமூலம் 23, மூன்றாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி வர்க்கமூலம் 23 எந்த 2 முழு எண்களுக்கு இடையில அமையும்? சரியா? முதலாம் மண்ணளவாக்க பெருமானம் அது இருக்கு இல்ல, வளமையா இதுல எம்சிக்கு மாதிரி எல்லாம் இந்த கேள்விகள் வந்திருக்கு. இந்த கேள்வி எம்சிக்கு மாதிரி எல்லாம் தராங்க. என்ன 3-4 விடையை தந்துட்டு அதுல இதென்று கண்டுபிடிக்க கேட்பாங்க. வர்க்கமூலம் 23. இப்ப இது விடையை கண்டுபிடிக்க சொல்லல, மண்ணளவாக்க பெருமானத்தை கண்டுபிடிக்க சொல்லல, எந்த 2 முழு எண்களுக்கு இடையில அமையும், அதான் கேள்வி. சரியா? அப்ப மூன்றாவது கேள்வி வர்க்கமூலம் 23. வர்க்கமூலம் 23 ஒரு நிறைவர்க்க எண் இல்லை. என்ன நிறைவர்க்க எண் இல்லை. அப்ப 23க்கு முன்னுக்கு வார நிறைவர்க்க எண் என்ன? 23க்கு பின்னுக்கு வார நிறைவர்க்க எண் என்ன? 23க்கு முன்னுக்கு வர்றது 16. 16. என்ன 16 வர்க்கமூலம் 16. அப்ப 23 பின்னுக்கு வாரது 25 சார்.
5. அப்ப நிறைவேற்கண்கள் தெரிஞ்சிருக்கணும் முடியாது. இந்த கேள்வி செய்யறதுக்கு நிறைவேற்கண்கள் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 1, 4, 9, 16, 25, 36, 49 இதெல்லாம் நிறைவேற்கண்கள். 1 தர 1, 2 தர 2, 3 தர 3, 4 தர 4, 5 தர 5. பாருங்க 23 இதுக்குடையில தானே இருப்பார். 23 இந்த கேப்புக்குள்ளதான் இருப்பார். ஏன்னா 16க்குள்ளேயும் 25க்குள்ளேயும் இடையில தான் 23. முன்னுக்கு வார நிறைவேற்கன் 16, பின்னுக்கு வார நிறைவேற்கன் 25. அப்ப இவருக்கு கூட தெரியும் தானே எங்களுக்கு. வர்க்கமூலம் 16 கூட என்ன? வர்க்கமூலம் 4 சார். வர்க்கமூலம் 16க்கு 4. வர்க்கமூலம் 23 கூட தெரியாது. வர்க்கமூலம் 25 கூட என்ன? 5 சார். ஆகவே 4,5க்கு என்ன 16 விட 23 பேர் இருக்கு, 23 விட 25 பேர் இருக்கு. அப்ப விடை வந்து 4க்கும் 5க்கும் 4,5க்கு இடையில் அமையும். என்ன இந்த 2 முழு எண்களுக்கு இடையில் அமையும் என்று கேட்டிருக்கு. அப்ப 4,5க்கு இடையில் அமையும். 16,25 சொல்லி நிறைய பேப்பர்ல இப்ப நான் பேப்பர் திருத்தி முடிஞ்சு சரியா. இப்ப சில விடைகள்ல பார்த்தா பள்ளிக்கூடத்துல அல்லது வேற எங்கேயாச்சும் சில பிள்ளைகள் 16,25 எழுதியிருப்பாங்க. அப்படி நீங்களும் எழுதியிருந்தால் சரியா. அப்படி அடுத்த முறை எழுதாங்க 16ல வர்க்கமூலம் 16 கூட 4, வர்க்கமூலம் 25 கூட 5. சரியா. இனி 4க்கும் 5க்கும் இடையில 9 நம்பர் இருக்கு. சரி, 4க்கும் 5க்கும் இடையில 9 நம்பர் இருக்கு. என்ன நம்பர் 9? 4.1, 4.2, 4.3, அப்படியே போய் 4.9. சரியா. இதுல எது விடைன்னு கண்டுபிடிப்போம் கேட்டிருந்தா. இப்ப இத ரெண்டையும் இப்ப உதாரணத்துக்கு 43 பெருக்கி பார்த்தா 23க்கு கிட்டவா வார விடையை தெரிவு செய்வோம். அதை இன்னொரு வினாவில பார்ப்போம். சரியா. ஓகே. இப்போதைக்கு அந்த கேள்வி கேட்கல தானே எங்கள்ட்ட. இப்போதைக்கு விடை 4,5க்கு இடையில அமையும். 4,5க்கு இடையில அமையும். அவ்வளவுதான். அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி சுட்டி வடிவம் மடக்கை வடிவம். சுட்டி வடிவம் மடக்கை வடிவம். என்ன சுட்டி வடிவம் மடக்கை வடிவம். அப்ப நம்ம வளமையா படிக்கிற உதாரணத்தையே கேள்வியை தந்துட்டாங்க. எவ்வளவு இலகுவா வந்திருக்கேன். 2 3 அடுக்கு சமன் 8. 2 3 சமன் 8 என்பதை மடக்கை வடிவில் எழுதுக. அது 4வது கேள்வி. சரியா. அப்ப 4வது கேள்வி பாருங்க. 4வது கேள்வி பாருங்க இவ்வளவு இலகுவா தந்திருக்கண்டு. 2 3 அடுக்கு. சரியா. 2 3 அடுக்கு. அதாவது இந்த வேல்யூ 2 3 அடுக்கு சுட்டி. சரியா. இது அடி என்று சொல்லுவோம், இத சுட்டி என்று சொல்லுவோம், அல்லது அடுக்கு என்று சொல்லுவோம். இந்த மொத்த தொகுதியையும் வலு என்று சொல்லுவோம். வலு. அப்ப இந்த வலுக்குரிய விடை தான் என்ன? 8. சரியா. விடை தான் 8. நம்ம இந்த விடைக்கு தான் நாங்க மடக்கை எழுதுவோம். சரி. இந்த விடைக்கு நாங்க மடக்கை எழுதணும். அப்ப என்னன்னு வரப்போகுது மடக்கை. சரியா. மடக்கை 8. வலுக்கு மடக்கை எழுதுறீங்க. விடைக்கு வலுக்கு வர விடைக்கு நாங்க மடக்கை எழுதுவோம். மடக்கை 8. சரியா. மடக்கை 8. இப்ப நாங்க இந்த அடியை சரியா நாங்க இந்த மடக்கையில அடியாக போடுவோம். சரியா. சுட்டிய விடையாக போடுவோம். ஓகே தானே. அப்ப இது எப்படி வாசிக்க முடியாது? அடி 2ஆக உடைய மடக்கை 8, அதுக்கு விட 3. அடி 2ஆக உடைய மடக்கை 8 சமன் 3. சரியா. அதாவது பாருங்க இது எங்களுக்கு தெரியவே இல்லை. இதை நாங்களே கேஸ் பண்ணி எழுதலாம். எப்படி 2 எத்தனை தரம் திரும்ப திரும்ப பெருக்கினா 8 வரும். என்ன 2 வந்துட்டா 8. இப்ப வந்துட்டா 8 வரல இல்ல. இன்னொரு 2ஆல பெருக்கி பாருமா. 2 தர 2 வந்துட்டா. இப்ப 8 வந்துட்டா. 4 இல்ல தான் சார். இன்னொரு தரம் 2ஆல பெருக்கி பாருமா. இப்ப வந்துட்டா. ஓம் சார். 2 2 4 4 2 8. அப்ப இப்பதான் 8 வரும். அப்ப 2 3 தரம் பெருக்கினா தான் 8 வரும். ஆகவே விடமும் குழப்பமா இருந்தா இப்படி யோசிக்கலாம். சரியா. அது மாதிரி மடக்கை வடிவத்தை தந்துட்டு சுட்டி வடிவத்தை கேட்டா அது இன்னும் ஈஸி. ஒரு பேட்டர்ன்ல போய் எழுதினா ஓகே. ஏன்னா இங்க இப்படி 2 அடுக்கு 2 அடுக்கு சமன் 8. 2 அடுக்கு சமன் 8. சரியா. இப்படி
2 மூன்றாம் அடுக்கு சமன் 8 உதாரணத்துக்கு இதுக்கு விட என்ன சொல்லுங்க பாப்போம். இதுக்கு என்ன விட 64 அடி 4 உடைய மடக்கை 64 விட என்ன விட என்ன பெருக்கி பாப்போமா 4 5 4 இப்ப 64 வந்துட்டா இன்னொரு கம்பெனிக்கு போமா 4 தர 4 இப்ப வந்துட்டு 64 4 தர 4 4 தர 4 16 16 4ஆல பெருக்கினா எத்தனை பிள்ளை 16 4ஆல பெருக்கினா எத்தனை எத்தனை பெருக்கி பாருங்க 64 4 தர 4 16 16 தர 4 64 அப்ப 4 64 சார். 4 வெரி குட் 4 3 தரம் பெருக்கினா தானே 64 வரும். அப்ப விடை 3 4 3 தரம் பெருக்கினா தான் 64 வரும். அப்ப இதை சுட்டி வடிவத்தில் எழுதுறா அப்படி எழுதுவோம். சுட்டி வடிவம் 4 மூன்றாம் அடுக்கு சமன் 64 சரியா 4 மூன்றாம் அடுக்கு சமன் 64 சரியா மடக்கை வடிவம் வந்துட்டு சுட்டி வடிவம் வந்து ஈஸியா நம்மளுக்கு 4 மூன்றாம் அடுக்கு சமன் 64 2 மூன்றாம் அடுக்கு சமன் 8 மேல இருக்கா சரியா இருக்கா ஓகே தேவையானதை உடனே குறிச்சு கொள்ளுங்க. 5வது கேள்வி போ 5வது கேள்வி பார்ப்போமா 5வது கேள்வி பார்ப்போமா ஓகே அப்ப அச்சரகண திண்ணங்கள் 5வது கேள்வி சுருக்குன்னு சொன்னா சுருக்கி எளிய வடிவில கொடுக்கும் சரியா எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு சுருப்போம். தீர்க்கன்னு சொன்னா தீர்க்கன்னு சொல்லி கேள்வி வந்தா எக்ஸ்ல பெருமானத்தை காணணும். சுருக்குகன்னு சொல்லி கேள்வி வந்தா எக்ஸ் அந்த பின்னத்தை எளிய வடிவில கொடுக்கணும் சரியா. அப்ப இங்க பாருங்க இந்த பின்னத்தை நாங்கள் 1ல இருந்து 3 கழிச்சு சய 2 போடலாமா 1ல இருந்து 3 கழிச்சு சய 2 போடலாமா எது தடுக்குது போடையில எது தடுக்குது வெரி குட். பின்னங்களை கழிக்கணும்னு சொன்னா அல்லது கூட்டணும்னு சொன்னா பகுதி எண்கள் சமனாக இருக்கணும் சரியா. அப்ப இங்க பாருங்க இங்க 8x இருக்கு இங்க 2x இருக்கு அப்ப பகுதி எண்கள் சமனாக இருக்குதா பகுதி எண்கள் சமனாக இல்லை. அப்ப இப்படி சமப்படுத்தணும்னா என்ன செய்யணும் இந்த 2x என்ன செய்யணும் இந்த 2x 4 இருக்கணும் சார். 2x 4ஆல பெருக்கும் 2x 4ஆல பெருக்கணும். பகுதி எண்ணை எந்த நம்பரால பெருக்கிறோமோ அதே நம்பரால தொகுதி எண்ணையும் பெருக்கும் பெருக்கணும். இவரை ஒன்றும் செய்யக்கூடாது சரியா இவர் அப்படியே இருக்கும். அப்ப இங்க பாருங்க என்ன வரப்போகுது 4 தர 2 8x அதனால 4 தர 1 4 சரியா சாய 3 8x ஓகே தானே. இப்ப பாருங்க பகுதி எண்கள் சமனாக வந்துட்டு j மட்டு x வந்துட்டு அப்ப பகுதி எண்கள் சமனா இருக்கு ஆகவே தொகுதி எண்களை கழிக்கலாம். அப்ப 4ல இருந்து 3 போனா எத்தனை 1 விட 8x இதுக்கு மேல இவரை சுருக்க இயலாது 1 8x விட இதுக்கு மேல இவரை சுருக்க இயலாத வைதான் விட சரியா. உதாரணத்துக்கு 2 வந்திருந்தா 2ஆல மேலையும் பட்டி கீழையும் பட்டி 1க்கு 4 போட்டிருக்கோம் சரியா. அப்படியே 1 தானே அப்ப இதுக்கு மேல சுருக்க இயலாது அவ்வளவுதான் விட ஓகே. அப்படி 6வது இருக்கிறோமா அச்சராணித பின்னங்கள்னு சொல்லி பாடம் ஒன்று இருக்கிறது. எத்தனை 13வது பாடம் தரம் 10 13வது பாடம் நினைக்கிறேன் அச்சராணித பின்னங்கள் போமாசி 12ஆம் பாடம் போமாசி 13ஆம் பாடம் அச்சராணித பின்னங்கள். அப்ப இதில் ஒரு கேள்வி ஒன்று வரும் எப்படி ஒவ்வொரு பாடம் போமாசி தனி ஒரு கேள்வி வரும் இல்ல 25 கேள்விகள்ல உதாரணத்துக்கு இங்க 7வது கேள்வியை பாருங்க போமாசியில் ஒரு கேள்வி எப்பவுமே வரும் இல்ல. அவ 12ஆம் பாடம் தரம் 10 தவணை 1ல 12ஆம் பாடம் போமாசி ஆமாயி. அடுத்தது 13ஆம் பாடம் அச்சராணித பின்னங்கள். இது எல்லாமே நான் தியரி வகுப்புல அதாவது 10ஆம் ஆண்டு உரிய தியரி வகுப்புக்கு படிப்பிச்சிருக்கிறேன் சரியா. இப்போ குறிப்பிட்ட ஒரு பாடத்துல உங்களுக்கு தெளிவில்லைன்னு சொன்னா இந்த பாடத்துல எனக்கு தெரியல சார் இதை ஒரு கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிங்கன்னு சொன்னா அந்த பாடத்துல தலையங்கத்தை எனக்கு அனுப்பி விடுங்க சரியா. அப்ப இந்த ஒரு குறுகிய காலத்துல உங்களுக்கு அதை திரும்பவும் செய்யறதுக்கு நேரம் போதாம இருக்கும். ஏன்னா நம்ம பாஸ் பேப்பர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம் இல்ல
ஒன்று விடாம செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இடையில தியரி ஒன்று கிளியர் இல்லை. ஒரு போமாசியில இந்த கேள்வி செய்யறதுக்கு கிளியர் இல்லை. அல்லது அச்சரகணித பின்னங்கள் இதை விட உங்களுக்கு இன்னும் பயிற்சி வேணும் என்று யோசிக்கிறார்கள். அட்சரகணித பின்னங்கள் தியரி அவருக்கா விளங்கப்படுத்துங்க சார் சொல்லி எனக்கு மெசேஜ் போடுங்க. நான் அந்த பகுதி அந்த ரெக்கார்டிங்கை நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே, சரி. இப்போ 6வது கேள்வி போவோம். 6வது கேள்விக்கு என்னன்னா, அந்த அந்த வகுப்புல நான் தியரி வகுப்புல அப்படித்தான் அது ஃபுல்லா விளங்கப்படுத்தி அதுல என்னென்ன பாஸ் எப்படி வந்திருக்கோ அதையும் உடனடியா அதுல செய்து விட்டுருப்பேன். ஓகே, அப்ப 6வது கேள்வி பாருங்க. 6வது கேள்வி, 6வது கேள்வி ஒரு ஆராய்ச்சி தரப்பட்டிருக்கு. எனக்கு தரப்பட்ட ஆராய்ச்சி சுற்றளவு தந்திருக்கு. சுற்றளவுண்டா என்ன பிள்ளை? சுத்தி வார அளவு. சுற்றளவுண்டா சுத்தி வார அளவு. சுத்தி சுத்தி கூட்டம் இல்லையா? அதான் சுற்றளவு. இந்த இருக்கு, இந்த ஓஏ இங்க வரணும், இதை கூட்டணும், ஓபிய கூட்டணும். சரியா? அது மாதிரி இந்த ஏபி என்ற இந்த வில்ல கூட்டணும். இந்த மூண்டையும் கூட்டினா 64. 2 ஆரைகளையும் ஒரு வில்லையும் கூட்டினா 64 வருதாம். ஓகே தானே? 2 ஆரைகளையும் இந்த ஆரையையும் இந்த ஆரையும் கூட்டணும். சுற்றளவுண்டா ஃபுல்லா கூட்டணும், சுத்தி சுத்தி கூட்டணும். அது மாதிரி இந்த வில் ஏபி இந்த மூண்டையும் கூட்டினா 64 வருதாம். வில் ஏபி நீளம், அதுல இந்த வில்லின் நீளம் 22 சென்டிமீட்டராம். ஆரை தெரியாது, ஆரை தெரியாது. சரி, 6 ஓடும். தெரியாத ஆரைக்கு 6 ஓடும். ஓகேவா? அப்ப ஆரையே காண்க. அப்ப என்ன தெரியும் உங்களுக்கு? சுற்றளவுன்னா சுத்தி வர அளவு. சுத்தி வர அளவு இந்த மூண்டையும் கூட்டினா ஆர் சக ஆர் சக 22. இந்த மூண்டையும் கூட்டினா 64. இந்த மூண்டையும் கூட்டினா 64. அப்ப இந்த 22 கூட்டப்படுது தானே? சமன்பாட்டுக்கு மற்ற பக்கம் கொண்டு போனா என்ன செய்யும்? 6 மாறும் இல்லையா? ஒரு ஆர், இது ஒரு ஆர். அப்போ ஒரு ஆறும் சேர்ந்தாங்கன்னா 2 ஆர். அங்கால 64ல இருந்து 22 கழிவடும். 64ல இருந்து 22 கழிவடும். சரியா? அப்ப 22 கழிச்சு எத்தனை? 42. 42. சரி, இப்போ ஒரு ஆரை காணணும்னா இது 2 பிரிச்சு விட்டா சரிதானே? ஆனா ஓம் சார். மற்ற பக்கம் 2 பிரிக்கணும். அப்ப 2 வட்டினா ஒரு முறை, 2 வட்டினா ஒரு முறை. இங்க 42 பிரிச்சு இங்க 6 வர போகுது. ஏன்னா இங்க எல்லாம் 42 பிரிச்சு 21 சார். 21 சென்டிமீட்டர். 21 சென்டிமீட்டர். சரி, சென்டிமீட்டர் போடணும், மறந்துடாங்க. சென்டிமீட்டர்லாம் தந்திருக்கு. அப்ப சென்டிமீட்டர்லாம் போடணும். சரி, அடுத்தது பாருங்க. 7வது ஈஸி கேள்வி உண்டு, சின்ன பிரச்சனை உண்டு. ஈஸி கேள்வி உண்டு. ஒவ்வொரு வருஷம் மேல என்ன போமாசி இல்லை. ஈஸி கேள்வி ஒன்று வந்துட்டு இருக்கு. 2024லயும் 2025லயும் பேப்பர் மார்க்கிங்ல ஸ்கீம்ல சொல்லப்பட்டிருந்தது நேரடி விடைக்கு 2 மார்க்ஸ். என்ன பிள்ளை? இது ஒவ்வொன்றுக்கும் 25 கேள்விக்கும் 2 படி மார்க்ஸ் வரும். அதாவது 200க்கு நாங்கள் 2 படி மார்க்ஸ் போடுவோம். அப்ப செய்க வழிக்கு ஒரு மார்க்ஸ் கொடுப்போம், விடைக்கு ஒரு மார்க் கொடுப்போம். இதான் எங்களோட வளமை. சில கேள்விகளுக்கு மட்டும் நேரடி விடைக்கு 2 மார்க்ஸ் வரும். அதுல ஒரு கேள்வி தான் இந்த போமாசி. சரி, 24லயும் 25லயும் நேரடியா வெளியிருந்தாலே 2 மார்க்ஸையும் கொடுக்க சொல்லி இருந்தது. அதுக்கான 26லயும் அப்படித்தான் சொல்லுவாங்கன்னு நான் இங்க சொல்ல வரேன். வருஷத்துக்கு வருஷம் ஸ்கீம் மாறும். என்ன? வருஷத்துக்கு வருஷம் ஸ்கீம் மாறும். சரியா? இருந்தாலும் நான் இப்ப இந்த போமாசி கடையில கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காக இந்த இப்படி வளைச்சு கோடெல்லாம் இப்படி எல்லாம் கீறுவீங்க. அப்படியெல்லாம் கீறாம நேரடியா எழுதுறதுக்கு விடை சொல்லி தர போறேன். அதுக்கு பிறகு செய்கோளி எழுதுறது சொல்லித்தரேன். சரியா? ஓகே, இப்ப பாருங்க. 7வது கேள்வி போமாசி பார்க்க போறோம். போமாசி என்ன கேள்வி? போமாசி 6x வர்க்கம் 3x y வர்க்கம் 4x y z. இதான் கேள்வி. சரியா? இதான் கேள்வி. நீங்க முதலாக செய்ய வேண்டியது இதுல இருக்கிற இலக்கத்துக்கு போமாசியை கண்டுபிடிக்கிறது. இலக்கங்களுக்கு, சரியா, இலக்கங்களுக்கு போமாசி கண்டுபிடிக்கிறதா முதலாக நீங்க செய்ய வேண்டிய வேலை. போமாசி விடையில இருக்கிறதுக்கு முன்னுக்கு இலக்கங்களுக்கு போமாசி காணும். என்னென்ன இலக்கம் இருக்கு? 3 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு. 3 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு. சரியா? 3, 4, 6.
ஓகேவா? அப்ப ரெட்டேன்னு இருந்தாலே ரெண்டால தான் பிரிக்க தொடங்குவோம். என்ன முதன்மை எண்களால பிரிச்சு கொண்டு போக போறோம் கீழே. என்ன 2, 3, 5, 7, 11 இந்த மாதிரி நம்பரால தான் பிரிப்போம். சரியா? ரெட்டேன்னு இருந்தா ரெண்டால பிரிப்போம். சரியா? ரெட்டேன்னு இருந்தா ரெண்டால பிரிப்போம். அப்ப ரெண்டால தொடங்குவோம். 3 பிரிக்க இயலாது. அப்படியே போடுவோம். 4 பிரிச்சா எவ்வளவு பிள்ளை? 4 ரெண்டால பிரிச்சா எத்தனை? 2 சார். 3. இதுல 3 வந்துட்டு 3ஆல பிரிக்கிறது இல்லை. இந்த ரெட்டேன் இருக்குது. தனி ஒருவர் இருந்தாலும் அவர் ரெட்டேனால தான் பிரிப்போம். ரெட்டேன் இருந்துட்டாலே அது ரெண்டால தான் பிரிப்போம். சரியா? அப்ப ரெண்டால பிரிப்போம். இவரை பிரிக்க முடியுமா? 2 ரெண்டால பிரிச்சா எத்தனை? 2 ரெண்டால பிரிச்சா 1 முடிஞ்சு. இவரை பிரிக்க இயலாது. இப்ப என்ன தலை பிரிப்போம்? இப்ப ரெட்டேன் இல்லை தானே? இதுல 3 தானே இருக்கு. அப்ப 3ஆல பிரிப்போம். என்ன பிள்ளை? முதன்மை எண்கள் 2 அடுத்த முதன்மை 3, இஞ்சியும் 3 இருக்கு. அப்ப 3ஆல பிரிப்போம். அப்ப 3ஆல பிரிச்சா 1. இது ஆல்ரெடி பிரிப்பட்டு 3ஆல பிரிச்சா 1. 1 1 1 வரும் வரைக்கும் பிரிச்சு கொண்டே இருக்கும். இனி பாருங்க அப்படி 2 தர 2 எத்தனை? 2 தர 2 4 சார். 12 சார். வேலை முடிச்சு. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. 12 நம்பரை போட்டாச்சு. 12 போட்டுட்டோமா? ஓகே, வெரி குட் இருந்தா 12 போட்டு நம்பருக்குரிய கோமாசி கண்டது விளங்கிச்சா? இதுல கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுவோம். நீங்களே ஒரு 3 நம்பர் எழுதி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. 12 போட்டாச்சு. இனி பாருங்க எவ்வளவு ஈஸி என்று. இங்க எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் தான் இருக்கு, இங்க எக்ஸ் வர்க்கம் இருக்கு. எது பெருசுங்க? 3க்குள்ளேயும் எது பெருசு? இது பெருசு. எக்ஸ் வர்க்கம். வர்க்கம் தான் பெருசு. X வர்க்கம் சார். எக்ஸ் வர்க்கம் போட்டாச்சு. இங்க y வர்க்கம் இருக்கு, இங்க y இல்ல. அப்ப எது பெருசு? இந்த 3க்குள்ளேயும் எது பெருசு? y ல Y வர்க்கம் சார். வர்க்கம் போட்டாச்சு. y வர்க்கம் பெருசா போட்டாச்சு. இங்க z இருக்கு, இங்க z இல்ல, இங்க z இல்ல. அப்ப எது பெருசு? 3க்குள்ளேயும் Z சார். தான் பெருசு. இதான் விட. சரி, அப்ப இதை மட்டும் எழுதின பிள்ளைகளுக்கு 2024லயும் 25லயும் 2 மார்க் ஃபுல் மார்க் கொடுத்துனாங்க. இதுல எல்லாம் இப்படி எல்லாம் எழுதி இப்படி ஒரு சுத்து, இப்படி ஒரு சுத்து, இதுக்குள்ளால எல்லாம் பாம்புமா எல்லாம் கீறுவீங்க தேவையில்லை. சரியா? இருந்தாலும் அடுத்த முறை செய்கவழிக்கு ஒரு மார்க்ஸ், விடைக்கு ஒரு மார்க்ஸ் போட்டா என்ன செய்யறது? ஏன்னா அவ செய்கவழியும் எழுதுட்டாங்க. செய்கவழி எழுத பழகும். சரியா? விடைய நேரடியா செட் பண்ணி போட்டு விடயங்களுக்கு தெரியும், அதுக்கு செய்கவழி எழுதுவோம் நம்ம. என்ன இது பிள்ளைய நான் இப்ப காய்ச்சி கொண்டிருக்கிறது இதுல கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு. மற்றபடி நீங்க வளமையா செய்யற முறையில செய்யுங்க. இப்போ இலவா செய்யற ஆக்கள், இந்த களி இலவா செய்யறாங்க, வளமையா நீங்க படிச்ச முறையில செய்யுங்க. சரி, அப்ப செய்கவழி எழுதுவோம் பாருங்க. 6 சொன்னா முதன்மை எண்கள பெருக்கமா எழுதணும். இப்படி பிரிச்சு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா உதாரணத்துக்கு 6 இப்படி எழுதலாம்டா. 6 2ஆல பிரிச்சா 3. சரி, அப்புறம் திரும்ப 3ஆல பிரிச்சா 1. அப்ப 6க்கு பதிலா 2 தர 3 எழுதலாம். 6க்கு பதிலா 2 தர 3 எழுதலாம். அங்கால ஒரு எக்ஸ் வர்க்கம் இருக்கு. 3 உடைச்சு எழுதலாம். 3 தான். அங்கால எக்ஸ் தர y வர்க்கம். 4 எப்படி எழுதலாம்? 4 2 தர 2 எழுதலாம். அங்கால எக்ஸ் y. சரியா? இனி இப்படி இதுக்குள்ளால சுத்தி அதெல்லாம் தேவையில்லை. சரியா? ஓமாசின்னு போட்டாச்சு. இதுல வித்தியாசமா இருக்கிற எல்லா உறுப்புகளையும் ஒரு தரம் எழுதுவோம். பாருங்க, 2 இருக்கு, 3 இருக்கு, எக்ஸ் இருக்கு, y இருக்கு. 2 இருக்கு, 3 இருக்கு, எக்ஸ் இருக்கு, y இருக்கு. ஆனா இதுல 2ன் 1ஆம் அடுக்கு தான் இருக்கு. இங்க 2ன் 2ஆம் அடுக்கு இருக்கு. அப்ப எது பெருசு? 2ன் 1ஆம் அடுக்கா 2ன் 2ஆம் அடுக்கு பெருசா? 2ன் 2ஆம் அடுக்கு தான் பெருசு. சரியா? இப்படி எல்லாம் பட்டம் போட தேவையா? இதெல்லாம் சும்மா கண்டுபிடிக்கிறதுக்கான நான் உங்களுக்கு விளங்குறதுக்கான நான் போட்டிருக்கேன். 2ன் 2ஆம் அடுக்கு தான் பெருசு. இங்க 3ன் 1ஆம் அடுக்கு இருக்கு, இங்க 3ன் 1ஆம் அடுக்கு இருக்கு, இங்க 3க்கு அடுக்கே இல்லை. அப்ப எது பெருசு? 3ோட 1ஆம் அடுக்கு தான் பெருசு. இங்க பாருங்க, இங்க எக்ஸில் 1ஆம் அடுக்கு இருக்கு,
இங்க எக்ஸ் ரெண்டாம் அடுக்கு இருக்கு, இங்க எக்ஸ் ஒராம் அடுக்கு இருக்கு. எது பெருசு? எது பெருசு? எக்ஸ் ரெண்டாம் அடுக்கு தான் பெருசு. சரியா? செட்டை விட்டுன்னு. ஓகே ஓகே, தேங்க்யூ, ஞாபகம். ஓகே சார், இங்க இருக்கு செட் இருக்கு, 2 தர எக்ஸ் தர y தர செட். அப்ப செட் இருக்கும், என்ன செட் இருக்கும். சரியா? அப்ப பாருங்க, வைய பார்ப்போம். வைக்கு அடுக்கு போட போறோம். வை இங்க ஒராம் அடுக்கு தான் இருக்கு, இங்க ஒரு வாய் தான் இருக்கு. வை ஒராம் அடுக்கு, இங்க ரெண்டாம் அடுக்கு இருக்கு. என்ன? அப்ப இது பெருசு வைவா இருக்கும். சரி, இப்ப பாருங்க, இதுல இந்த இடத்துல வை கனம் இருந்திருந்தா என்ன போட்டிருப்போம்? இந்த இடத்துல என்ன போட்டிருப்போம்? இவருக்கு என்ன போட்டிருப்போங்களே? வை ஒன். அப்ப இங்கே வை 3ஆம் அடுக்குன்னு போட்டிருப்போம். சரியா? இது பெருசோ அதை போடுவோம். அதுக்கப்புறம் ஜெட்டை பாருங்க, ஜெட் இங்க ஒராம் அடுக்கு இருக்கு, சட்டில ஒராம் அடுக்கு இருக்கு. இங்கே சட்டி இல்லை, இங்க சட்டி இல்லை, இப்போ உலகத்துல பெருசு சட்டில ஒராம் அடுக்கு. அவ்வளவுதான், விட அவ்வளவுதான். அப்ப ரெண்டாம் அடுக்கு வந்து 4, 4 3 12 தர எக்ஸ் வர்க்கம், 12 எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் சார், இந்த இருக்கு விட. ஓகே தானே? அப்ப இதுல இனிமே கஷ்டப்படாதீங்க. ஓகே தானே? அப்ப முதல்ல என்ன செய்யணும்? நம்பருக்கு போமாசி காணணும், 12 போடணும். பிறகு பிறகு பாருங்க, இதுல எக்ஸ் 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 வர்க்கம் பெருசு எக்ஸ், y வர்க்கம் பெருசு y, z ஒன்றே ஒன்றுதான் இருக்கு. அப்ப z விட பெரிய அடுக்கு இல்லை, அப்ப z போட்டான். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க, அடுத்த கேள்வி, 8வது கேள்வி. 8வது கேள்வி இடைகள் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி வந்துருக்கு. இடைகள் சம்பந்தப்பட்ட இடையோட எட்டாகலி பாருங்க. எட்டாகலி என்ன சொல்லப்பட்டிருக்கு? 3 மாணவர்களின் இடைநிறை 42 கிலோகிராம் ஆகும். 3 மாணவர் இடைநிறைன்னு சொன்னா 3 பேர சராசரி. சரியா? 3 பேர சராசரி வந்து 42 கிலோகிராம் ஆகும். சரியா? ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 48 இருந்திருக்கலாம், இன்னொருத்தருக்கு 40 இருந்திருக்கலாம். சரியா? இன்னொருத்தருக்கு அந்த 2க்கும் இடைப்பட்ட ஒரு பெருமானமா இருந்திருக்கலாம். அப்ப 3ஐயும் கூட்டி 3ஆல பிரிக்கக்குள்ள 42 வருது. திரும்ப இப்ப 2 மாணவர்கள் இணைந்த பின்னர், மேலும் இணைந்த பின்னர் இப்ப 5 பேர் ஆயிட்டாங்க. 5 பேர் ஏவரேஜ் வந்து 43 இருக்கு. 5 பேர் ஏவரேஜ் இடைநிறை வந்து 43 இருக்கு. அப்ப அந்த புதுசா சேர்ந்த 2 பேர்ற நிறைகள் எவ்வளவு என்றதான் கேள்வி. அப்ப பாருங்க, 3 பேர்ற நிறை வந்து ஒவ்வொருத்தரையும் 42 இடைநிறை. அப்ப 3 பேர்ற நிறையும் கூட்டணும்னா எவ்வளவு வரும்? 3 மாணவரின் நிறை, 3 மாணவர் இடைநிறை வந்து 42 சொன்னா, 3 பேரையும் காணணும்னு சொன்னா, 3 பேரையும் கூட்டுத்தொகையை காணணும்னு சொன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? 42 என்ன செய்யணும்? 42 3ஆல பிரிக்கணும். 2ஆல பெருக்கணும். எவரேஜா ஒரு ஆளுக்கு 42, ஒரு ஆளுக்கு 42 சொல்லக்குள்ள 3 பேருக்கும் எவ்வளவா இருக்கும்டா? 3ஆல பெருக்கணும். 3ஆல பெருக்கணும். 3 2 6, 3 12, 126 கிலோகிராம். 3 பேர் நிறையும் சேர்த்தா 126 கிலோகிராம். இப்ப 2 பேர் சேர்றாங்களா? இப்ப புதுசா 2 பேர் சேரக்குள்ள அந்த இடைநிறை மாறி இருக்கு, கூடி இருக்கு. அப்ப 5 மாணவர்கள்ட்ட நிறை, 5 மாணவரின் நிறை, மொத்த நிறை என்ன? மொத்த நிறை ஒரு ஆளுக்கு அவரேஜா 43 இருக்குமாண்டா. 5 பேர்ற மொத்த நிறையம் காட்டுறதுக்கு என்ன செய்யணும்? 5 பேர்ற மொத்த நிறையம் காட்டுறதுக்கு என்ன செய்யணும்? 5ஆல பெருக்கணும். 5ஆல பெருக்கினா என்ன வரப்போகுது? 5 3 15, 5 ஒரு மிச்சம், 14 20 21. அப்ப 2 பேர் கூடின பிறகு என்ன? 2 பேர் புதுசா சேர்ந்த பிறகு, முதல்ல 3 பேர்ற வெயிட்டும் 126 இருந்தது. 2 பேர் சேர்ந்ததுக்கு பிறகு 215 மாறிட்டேன்னு சொன்னா, அந்த 2 பேர் நிறைய காண என்ன செய்யணும்?
கழிச்சு விட்டா சரி சார். சரி, புதிதாக இணைந்தவர். புதிதாக இணைந்தவர் நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு கூடி இருக்கு, முதல் இருந்த நிறைய விட எவ்வளவு கூடி இருக்கு. 126 கழிக்கணுமே. என்ன விட வந்தது கழிச்சா? கழிச்சா என்ன விட வந்தது? 89 கிலோகிராம் வந்ததா? எல்லாருக்கும் 89 கிலோகிராம் வந்ததா? விளங்காட்டி கேளுங்க. ஆம் சார். விளங்காட்டி கேளுங்களா? அடுத்தது காரணிப்படுத்தல். சரியா? இது நான் சொன்னா உங்களுக்கு மற்றே காரணியை காண்கன்னு சொன்னா காரணிப்படுத்தி கண்டா மட்டும் போதாது. காரணிப்படுத்தி கண்டுட்டு அப்படியே அடுத்த கேள்விக்கு தாவுறீங்க. மற்றே காரணி என்று சொல்லி கேட்டா நீங்க கண்டுபிடிச்ச மற்றே காரணி இதுதான் என்று சொல்லி ஒரு வசனம் ஒன்று எழுதணும் பிள்ளைகள், மறந்துடாதீங்கோ. எக்ஸ்ட்ரா கொண்டு ஒரு காரணின்னு தந்திருக்கு, ஒரு காரணியை தந்துட்டாங்க, இன்னொரு காரணி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, கண்டுபிடிச்சிட்டு கடைசியா மற்றே காரணி என்று மென்ஷன் பண்ணிட்டு போகும், மறந்துடாதீங்க. சரியா? ஓகே. அப்ப 2x வர்க்கம் சக 7x, 2x வர்க்கம் சக 7x சக 5, 2x சக 7x சக 5 காரணிப்படுத்த போறோம். சரியா? ஒரு காரணி தந்துருக்கு, x சக 1. நீ பாருங்க பிள்ளை, இதை ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு முறை ஒன்று பிடிச்சிருக்கு, ஆல்ரெடி நான் இந்த இப்படி ஒரு முறையில படிச்சிருக்கிறேன், இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா நீங்க அதிலே பாவீங்க தாராளமா. இப்ப நான் ஒரு முறை ஒன்று சொல்லித்தரேன், அதுவும் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும், ஒருவேளை வித்தியாசமா இருக்கலாம். உங்களுக்கு நீங்க ஏற்கனவே படிச்ச முறை நல்லதுன்னு சொல்லிப்பட்டா அதுல செய்யுங்க. சரி, நான் இதுல கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இலகுவா இருக்கிறதுக்காக என்ன செய்யறேன்னா, எக்ஸ் வர்க்கத்துல குணகம், எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு இருக்கிற நம்பர் என்ன? எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு இருக்கிற நம்பர் 2, நேர் 2. எக்ஸும் எக்ஸ் வர்க்கம் இல்லாம ஒரு நம்பர் இருக்குமல்ல, எக்ஸோட ஒரு நம்பர் இருக்கும், எக்ஸ் வர்க்கத்தோட ஒரு நம்பர் இருக்கும், இந்த ரெண்டுமே இல்லாம தனி நம்பர் ஒன்று இருக்கும், அந்த நம்பர். இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கும், இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கினா 2 10, 2 10. இனி 10 காரணிகள பெருக்கமா எழுதுவோம். காரணிகள பெருக்கமா அப்படி எழுதுறது, 1 10ஆல பெருக்கினா 10 வரும், 2 10ஆல பெருக்கினா 10 வரும், சாரி 2 5ஆல பெருக்கினா 10 வரும். 5ஆல பெருக்கும் சார். தேங்க்யூ. ஓகே. அப்புறம் 3 வச்சு 10 வர பண்ணல, அது 3 9 3 12 வராது, 4 வச்சு 10 வராது. திரும்ப 5 10ஆல பெருக்கினா 5 2ஆல பெருக்கினா 10 வரும். ஆனா ஏற்கனவே அதை எழுதிட்டோம் இல்ல, 2 10 ஆம் சார். 10, அப்ப அங்கேயே வந்துச்சு. அப்ப திரும்ப வரக்குள்ள அதோட நிப்பாட்டினா சரி. சரியா? உதாரணத்துக்கு இப்போ ஒரு 12 சொன்னா கணக்கா வரும். 12 சொன்னா 1 தர 12, 2 தர எத்தனை, 6, 3 தர 4. 4, அப்புறம் திரும்ப 4 தர 3 வர போதில்ல, அப்புறம் 4 தர ஓ, 3 எழுதலாம். இவ்வளவு போகுது, எழுதல அவ்வளவு போகுது. சரி, அப்ப இவ்வளவுதான் காரணி 12 புள்ளி 10க்கு 2 தான் இருக்கு. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றை தெரிவு செய்வோம். அதை தெரிவு செய்யறதுக்கு இந்த நடு எக்ஸோட வார இந்த நம்பரை பாவிப்போம். இந்த ரெண்டையும் பாவிச்சிட்டோம் ஆல்ரெடி, இவரை பாவிக்கல. எக்ஸோட வர நம்பர் 7, அப்போ 7 வரணும். இந்த ரெண்டையும் கூட்டினா அல்லது கழிச்சா 7 வரும், இந்த ரெண்டு பேரையும் கூட்டினால் அல்லது கழிச்சா 7 வரும். அப்ப இதை பாருங்க, கூட்டினா 11 வருது, கழிச்சா 9 வருது, அப்ப இவர் வராது. இதை பாருங்க, கூட்டினா 7 வருது, கழிச்சா 3 வருது, அப்ப கூட்டினால் 7 வருது. அப்ப இந்த ரெண்டையும் கூட்டி எழுதணும். ஓகேவா? அப்படிதான் கண்டுபிடிக்கிறது. சரியா? சில நேரங்கள்ல 2 பொருந்தும், சில நேரங்கள்ல 2 விடை பொருந்தும், அந்த நேரத்துல குறி என்னன்னு பார்ப்போம். இப்ப இது நேரண்டா நேர் பத்து தானே, அது அப்படி ஒரு கேள்வி வரக்குள்ள நான் சொல்லித்தரேன். இப்ப இதை நாங்க 2ஐயும் 5ஐயும் தெரிவு செய்திருக்கிறோம். இனி பாருங்க என்ன செய்ய போறோம். இந்த இருக்கு, இந்த 2x வர்க்கம் இருக்குல்ல, இது அப்படியே எழுதுவோம். இந்த சகாஞ்சு இருக்குல்ல, அந்த சகாஞ்சு இதையும் அப்படியே எழுதுவோம். சரி, இந்த ரெண்டையும் அப்படியே எழுதுவோம். இவரைத்தான் நாங்க இப்படி மாத்தி எழுதுவோம். 7x பதிலா 2x 5x எழுதுவோம். 2x
5x எழுதும். சரி 2x 5x எழுதும். நீ குறிகளை போடணும். குறிகளை போடணும். அப்ப உங்களுக்கு தெரியும் இப்ப ரெண்டையும் கூட்டினா தான் 7 வரும். அப்போ ஒரே குறியை போட்டா தான் கூட்டுப்படும். ஏன் நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரே குறியண்டா கூட்டணும், விடைக்கு அதே குறியை போடணும். ஒரே குறியண்டா கூட்டணும், விடைக்கு அதே குறியை போடணும். அப்ப ரெண்டுக்கும் ஒரே குறி போடணும். அப்ப ரெண்டுக்கும் மைனஸ் மைனஸ் போட்டா சரியா இருக்குமா? மைனஸ் மைனஸ். இல்ல சார். ஏன் இது ரெண்டையும் கூட்டினா என்ன விட வரும்? -2x -5x கூட்டினா என்ன விட வரும்? மறையலை x. -8x வரும். அது மறையல் எக்ஸா இருக்கு மேல. இல்ல சார், நேரலை x. ஒரே குறியையும் போடணும். ஒரே குறியையும் போடணும். அப்ப நேர்குறிய போட்டா பாருங்க 2x 5x கூட்டினா 7x வரும். கூட்டணும்ண்டாங்களே இந்த ரெண்டையும் கூட்டினா தான் இவர் வரும்டா ஒரே குறிய போடணும். ரெண்டு நம்பரும் ஒரே குறிய போடணும். அதுக்கு மறை போட்டா ரெண்டும் கூட்டுப்பட்டு மறையில வரும். நேர் போட்டா ரெண்டும் கூட்டுப்பட்டா நேர்ல வரும். அப்ப இங்க நேர் இருக்கிறபடியா ரெண்டுக்கு நேர். இனி என்ன செய்ய போறோம்? ரெண்டு ரெண்டா சோடியாக போறோம். இந்த ரெண்டுக்குள்ளேயும் இருந்து என்னத்தை போது எடுக்கலாம்? இந்த ரெண்டுக்கும் இடையில இருந்து என்னத்தை போது எடுக்கலாம் என்று பார்ப்போம். சரியா சொல்லுங்க. இந்த ரெண்டுக்குள்ள இருந்து என்னத்தை போது எடுக்கலாம்? 2 போது எடுக்கலாம். ரெண்டை மட்டும் இல்ல, எக்ஸையும் போது எடுக்கலாம். இல்ல இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. அப்ப 2 போது எடுக்கலாம். இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. அப்ப எக்ஸையும் போது எடுக்கலாம் தானே? இப்ப ஓம் சார். அப்ப 2x வர்க்கத்துல இருந்து 2x பொது எடுத்துட்டோம். சரியா 2x இருந்து 2x பொது எடுத்தா அப்ப x முறைன்னு வரப்போகுது. பெருக்கினா பாருங்க x தர x வர்க்கம், அதனால 2 வரப்போ அப்ப 2x வருது. சரியா 2x இருந்து 2x பொது எடுத்துட்டோம். சரியா அப்ப 2x என்ன தலை பெருக்கினா 2x வரும்? 1 பெருக்கினா 2x வரும். பெருக்கி பாருங்க 1 பெருக்கினா 2x தர 1 2x. சரியா இருக்கு. இப்ப இதுல என்னத்தை பொது எடுக்கலாம்? 5x இங்க 5 என்னத்தை பொது எடுக்கலாம்? 5 சார். 5x பொது எடுக்கலாமா? இல்ல சார். என்னோட இங்க எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் இல்ல. ஓம் சார். இங்க எக்ஸ் இருந்தது அப்ப எக்ஸ பொது எடுக்கணும். இங்க 5 மட்டும்தான் பொது எடுக்கலாம். இங்க 5 இருக்கு, இங்க 5 இருக்கு. அப்ப 5 தான் பொது எடுக்கலாம். நேர் 5 பொது எடுப்போம். நேர் 5 பொது எடுத்தா 5 தர எக்ஸ், அதுல 5 பொது எடுத்துட்டோம் எக்ஸ். 5 தர 1 அதுல 5 பொது எடுத்தா அப்போ 1. அதை விட ஷார்ட்கட் என்ன? சரியான்னு பாக்குறதுக்கு இங்க என்ன கோவை வந்ததோ அதே கோவை அதே குறியோட இந்த பக்கம் வரணும். இங்க என்ன கோவை வந்ததோ அதே கோவை இங்கால வரும். இல்லாட்டி இது எக்ஸாக 1 வந்திருந்தா நீங்க செய்யறது போல. சரியா இங்கேயும் எக்ஸாக 1 வந்தா இங்கேயும் எக்ஸாக 1 தான் வரும். சரியா அப்ப எக்ஸாக 1 இருக்கு. இந்த ரெண்டு கிளையில இருந்தும் எக்ஸாக 1 பொது எடுக்கலாம். ஏன்னா இங்கேயும் எக்ஸாக 1 இருக்கு. ஏன்னா இந்த இதுல எக்ஸாக 1 இருக்கு. அடுத்த வரலையும் எக்ஸாக 1 இருக்கு. அப்ப எக்ஸாக 1 பொது எடுத்தா இங்க என்ன வரப்போகுது? 20x. இங்க என்ன வரப்போகுது? சக 5 சார். இதோட முடிச்சுட்டு வந்தா சரியா? இந்த கேள்வி இதோட விட்டா சரியா? இதோட விட்டா இல்ல சார். ஆல்ரெடி இது தந்திருக்கு. மற்ற காரணி என்ன தம்பி? மற்றே காரணி வந்து 2x சக 5. மற்ற காரணி என்று போடணும். ஆகவே மற்ற காரணி வந்து 2x சக 5 என்று போடணும். இல்லாட்டி 2 மார்க்ஸுக்கு பதிலா 1 மார்க்ஸ் தான் போட்டிருப்பாங்க டீச்சர்ஸ். டீச்சரோட சண்டை பிடிக்கிறீங்க. நான் எல்லாம் சரியா தானே செஞ்சிருக்கேன். எனக்கு 1/2 மார்க்ஸ் போட்டிருக்கீங்கன்னு போய் சண்டை பிடிக்கிறேன். என்ன மற்ற காரணி சொல்லியிருக்கீங்களா? சொல்லல. அப்போ 1 மார்க்ஸ் இல்லை. சரியா மறந்துடாங்க. மற்ற காரணம்னு சொன்னா இதுக்கு மற்ற காரணி சொல்லி கேள்வியில கேட்டிருந்தா அதை போடணும். ஓகே பிள்ளை. இப்ப நேரம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஸ்கூலுக்கு போற நேரம் வந்துட்டு இந்த ஒரு கேள்வியோட நான் நிறைய செய்யறேன். மிச்சத்தை நாங்கள் நாளைய வகுப்பு பார்ப்போம். ஓகே 10வது கேள்வி ஒரு சமநிலை கேள்வி இருக்கு. அதை பார்ப்போம். வேகமா 10வது கேள்வி. 10வது கேள்வி பாருங்க. 3x சாய 7 சிறிது சமன் 2. சரியா சிறிது சமன் 2. இச்சமநிலையை திருப்தியாகும் நேர் நிறையன் தீர்வுகளை என்ன சொன்னா நேர் நிறையன் தீர்வுகளை மட்டும்தான் எழுதும். சரியா ஓகே இங்க பாருங்க. இந்த 7 இந்த கழிபடுது இல்ல, சமநிலைக்கு ஒரு புறம் கழிபடுறது, சமநிலைக்கு மறுபுறம் என்ன செய்யப்படும்?
கூட்டுப்படும் சார். கூட்டுப்படும். இப்ப 2ஓட இந்த 7 கூட்டுப்படும். சரியா, 2ஓட 7 கூட்டுப்பட்டா என்ன வரப்போகுது? 9 என்று வரப்போகுது. இப்ப இந்த மூண்டை என்ன செய்ய? மூண்டை இல்லாம பண்றதுக்கு மூண்டை இல்லாம 2 பக்கம் 3ஆல பிரிக்கணும். 2 பக்கம் 3ஆல பிரிச்சு விடுவோம். அப்ப மூண்டையும் பட்டுப்பட்டா எக்ஸ் என்று வரப்போகுது. 3 பட்டுப்பட்டா எக்ஸ் என்று வரப்போகுது. அங்கால 9 3ஆல பிரிச்சா எத்தனை? 9 3ஆல பிரிச்சா 3 சார். இதை எப்படி வாசிப்போம்? எக்ஸ் சிறிது அல்லது 7 மூன்றிலும். ஏன்னா இது எப்படி? இது எழுத தேவையில்லை, உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி சொல்றேன். எக்ஸ் சிறிது என்ன அல்லது 7 சிறிது அல்லது 7 மூன்றிலும். 3 விட சின்னனாக இருக்கும் எக்ஸ், அதே நேரம் 3க்கு சமனாகவும் இருக்கு. நேர்நிறை எண் தீர்வுகளை எழுத சொல்லியிருக்கு. எண்கோட்ல குறிக்க சொல்லி எல்லாம் கேட்பாங்க. சரியா, அப்படியான கேள்வி நான் பார்ப்பேன். சரியா, எக்ஸ் சிறிது அல்லது 7 மூன்றிலும். 3 விட சின்னன், 3 விட சின்னன், அதே நேரம் 3ஆம் இருக்கலாம். 3 வரும். 7 2 வந்தா 3 வரும். 7 தராட்டி 3 வராது. 7 ரெண்டா 3 வரும். 2 வரும். 2 வரும் சார். 1 வரும். 1 0 0 0 நிறை எண். 0 ஒரு நிறை எண். ஆனா அது நேரும் இல்ல மறையும் இல்லை. சரியா, 0 ஒரு நிறை எண் தான். 0 நிறை எண் தான். ஆனா 0 நேர் நிறை எண்ணும் இல்ல, மறை நிறை எண்ணும் இல்ல. அப்ப இதுக்குள்ள நீங்க 0 போட்டுருந்தீங்கன்னா புல. அதே நேரம் இப்படி போடலாமா? டொட் டொட் போடலாமா? இல்ல சார். கூடாது. ஏன்? அப்படி அப்படி ஏன்னா ரெண்டு அர்த்தம் போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? 0 வரும், மறை. அங்கால மரம். முடிவிலி என்ன? ஓம் சார். ஓ, முடிவிலி என்ன அர்த்தம்? டொட் டொட் போட்டான் புல. சரியா, அவங்க நேர்நிறை மட்டும் தானே சார் கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. அவங்க நேர்நிறை எண் மட்டும் தானே கேட்டிருக்காங்க. மட்டும்தான் கேட்டிருக்கு. வெறும் நிறையன்கள் சொல்லியிருந்தா டொட் டொட் போட்டா ஓகே. நிறையன் தீர்வுகளை எழுதுன்னு சொன்னா டொட் டொட் போட்டிருப்பீங்க. நேர் நிறையன் என்று சொன்னா என்ன எழுதணும்? ஆகவே 3 2 1 மட்டும் எழுதினா சரி. இதோட ஒரு நம்பரை சேர்த்தாலும் உங்களுக்கு 1 மார்க்ஸ் குறை. இதுக்கு 1 மார்க்ஸ், இது வரைக்கும் வந்ததுக்கு 1 மார்க்ஸ், விடைக்கு 1 மார்க்ஸ். அப்ப விட பிள்ளைன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் தான் வரும். சரியா, அப்புறம் சண்டை பிடிக்கிறது என்ன? மிகப்பெரிய நிறைய இருக்கு கேள்வி. மிகப்பெரிய நிறைய கேட்டா ஓகே, வெரி குட். மிகப்பெரிய நிறையன் கேட்டா இதுல இது மிகப்பெரிய நிறையன். இதுல 3 சார். சிறிய நிறையன் என்று கேட்டா இது 1 சார். நிறையன் தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்குக. என்ன நேர் நிறையன் தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்கன்னு சொல்லி கேட்கலாம். 1 2 3 4 மட்டும் ஒரு சின்னதா ஒரு எண்கோட போட்டுட்டு 3 வரும், 2 வரும், 1 வரும். நேர் நிறையன் தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்கன்னு சொல்லி போட்டா இப்படி போடுவோம். சரியா, அங்கால தீர்வுகளை ஒண்ணும் சொல்லாம தீர்வுகளை எண்கோட்டில் குறிக்க. தீர்வுகளை எல்லா தீர்வுகளையும் எல்லா தீர்வுகளையும் எண்கோட்டில் குறிக்கணும்னா 0 1 2 3 4 அங்கால மறை 1 மறை 2 கொஞ்சம் போட்டாங்க. அப்பாருங்க 3 வரும். 3 வருமண்டபடியே அது நிலற்றுவோம். 3 வராட்டி நிலட்ட மாட்டோம். சரி, அப்ப 3 விட சின்னன்னு சொன்னா இடது பக்கம் போகுமா வலது பக்கம் போகுமா? இடப்பக்கம் போகுமா வலது பக்கம் போகுமா? 3 விட சின்னண்டா இடப்பக்கம் சார். இந்த பக்கம் போகும். எல்லா தீர்வுகள் என்ன இதுல இருக்கு? எல்லாம் வரும். 2.99 கூட வரப்போகுது. அப்ப எல்லாத்தையும் நாங்க ஒரு நேர்கோட்டு வடிவில காட்டுவோம். சரியா, எல்லா தீர்வுகளையும் நேர்கோட்டுல குறிக்கணும்னு சொன்னா இப்படி எழுதுவோம். ஓகேவா பிள்ளைகள்? ஓகே, இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா தாராளமா கேளுங்க. சரியா, அப்ப இதுல தொடர்ச்சியை நாங்க அடுத்த வகுப்புல பார்ப்போம். இதுவரைக்கும் பொறுமையா இருந்து வகுப்புல நீங்க கொண்டு அனைத்து மாணவர்களுக்கு நன்றி. ஓகே, தேங்க்யூ. சரியா, அப்ப சந்தேகம் தேங்க்யூ சார்.